ஸோ அலைஸ் நான் உங்கள் நிதி சமையல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மைண்ட்காக ஃப்ரீயாக சர்வர் ரோஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக. ஓகே, சோரா பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாத்தையும் தட்டி விட்டு பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் நிறையா வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுறீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அட்டானோஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக வர லிங்கை தொட்டுங்க. அதில் ஃபஸ்ட்டாக வர வெப்சைட்டையும் தொட்டுக்கோங்க. இப்போ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். அதில் ப்ளே கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு ஐடி சைன்இன் பண்ணி கேட்கும். நீங்கள் கூகுளில் வந்து ஐடியை சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் சைன்இன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். அதில் சைடில் உள்ள கிரியேட்டர் தொட்டுக்குங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஜாவாவா பெட்ராக்கான்னு கேட்கும். ஜாவா விளையாட போகிறீங்கன்னா ஜாவா கிளிக் பண்ணுங்க. பெட்ராக் விளையாட போகிறீங்கன்னா பெட்ராக் கிளிக்குங்க. இல்லை ப்ரோ ரெண்டு பேருமே ஒன்று கூடி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஜாவாவை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ கீழே ஸ்கிப்புன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சர்வர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் போய் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இருங்க, சேஞ்சு. ஓகே, இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேப்பர் பக்கெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க மறக்காமல். இப்போ புதுசாக ஒரு ப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு கேசர்னு சர்ச் பண்ணுங்கள். GUISER கேசர். கேசர்னு சர்ச்னா ஃபஸ்ட்டாக ரெண்டாவதாக இருக்குல்ல கேசர் எம்சின்னு, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள இந்த டிக்கை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வியா வெர்ஷன் சர்ச் பண்ணுங்கள். வியா வெர்ஷன். ஓகே, சர்ச் பண்ணி வரும். அதில் ஃபஸ்ட்டாக வர இதை தொட்டுங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணணும். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம சர்வர் உள்ள போயின்னா நம்மளுக்கு சர்வர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜாவாங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கும், அதுதான் ஐபி போர்ட்டு. பெட்ராக் வந்து அந்த கனெக்ட்னு இருக்குல்ல, அதை குத்திங்கன்னா ஐபி போர்ட் வரும். அதை நீங்கள் போய் மைன்கிராஃப்டில் போய் போடணும். மைன்கிராஃப்டில் எப்படி போடணும் இப்போ சொல்கிறேன் பாருங்க. சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வெளியில் வந்துட்டு மைன்கிராஃப்டை தொட்டுக்கோங்க. ஐயோ வாய் குளருதே. உள்ள வந்தீனே. இப்போ ப்ளே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சர்வர்னு ஒன்று இருக்கா, சர்வரில் வர்றதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐடியை லாகின் பண்ணியிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ சைடில் உள்ள ப்ளேன் கொடுத்துட்டு சைடில் உள்ள சர்வர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச நேம் போட்டுக்கோங்க. ஐபி போர்ட்டில் வந்து உங்களோட சர்வர் ஐபி போர்ட்டு அதை போடணுங்க. ரெண்டையும் தனித்தனியாக போடணும், ஒன்றா போடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. ஆட் அண்ட் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களால் சர்வருக்குள்ள போய் விளையாட முடியும். ஓகே, பாய். மங்காத்தா